Hi guys, welcome to Ramty Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ரைட் ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹூஸ்க்வர்னால இருக்கிற விட்பிலின் 250 ஓட பைக். ஸோ இதோட ரிவ்யூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஃபுல்லாக ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு வேரியண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கலர் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும்தான். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விட்பிலின் அப்படின்னா ஒயிட் ஆரோ. ஸோ ஸ்வீடன் லாங்குவேஜில் ஒயிட் ஆரோ அப்படின்ற ஒரு இது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த விட்பிலின் 250ல் வெறும் வெள்ளை கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வண்டியில். ப்ளஸ் இது வந்து 250cc இன்ஜின், ஒரு 1/4 லிட்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இன்ஜின். ஸோ பவர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 31.5 PS ஆஃப் பவர் வந்து நம்மளுக்கு பவர் இருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா வந்து 25 Nm ஆஃப் டார்க் இருக்குது. ப்ளஸ் வெஹிக்கிளோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த மெயினாக வந்து இந்த பேட் ரோட்ஸ் ஹேண்ட்லிங்லாம் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். ஏன்னா சான்ஸே கிடையாது. அந்த சஸ்பென்ஷனோட ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குங்க இதில். ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ரீட் ரைடில் வந்து நல்லா ஒரு ரேசிங் மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சூப்பராக உங்களுக்கு கொடுத்துரும். ப்ளஸ் பிக்கப் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ என்ஜின் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 down 5 up அந்த கான்ஃபிகரேஷன் தான் அந்த வெஹிக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. அதோட செட்டிங்ஸும் நீங்கள் மெனுவில் போய் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு அப்பில் வேணுமா இல்லை டவுனில் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் ரைட் பை வயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்சலரேஷன் இருக்கும், அந்த த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே. பிரேக்கிங் ஃப்ரண்ட் லிம் ரியர் லிம் டிஸ்க் பிரேக்ஸ் வித் ABS பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹார்ன் சிங்கிள் டோன் ஹார்னாக வெஹிக்கிளில் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது, திரும்பி பார்க்குறாங்க. ஸோ டேர்னிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணுறதை பாருங்கள். அந்த சஸ்பென்ஷன் ஏறி இறங்குறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வெஹிக்கிள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியரில் வந்து ஆஃப் சென்டர் மோனோஷாக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அதோட வேலையை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பேட் ரோட்ஸில் ஓட்டுறன்ற ஒரு ஃபீலே கொடுக்காது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ஷாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிடுது வண்டி. ஸோ சிட்டியில் இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேண்ட்லிங் நல்லாவே இருக்குது. அந்த USD ஃபோக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு இது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வெயிட் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எந்த ஒரு ஃபீலும் தெரியல. ப்ளஸ் வைடு ஹேண்டில் பார். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் பூந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பூரணும். ப்ளஸ் வெஹிக்கிளோட டிரைவிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பொசிஷன் இல்லாமல் ஒரு அப்பர் ரைடு ஹேண்ட்லிங் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 km கிட்ட ட்ரைவ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த மாதிரி பேக் பெயின் மாதிரியோ இல்லைனா முதுகில் ஒரு பெயின் இருக்க மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் பிரேக்கிங்ஸ் சொல்லவே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பிரேக்கிங் அடித்தா அப்படியே செம்ம ஷார்ப்பாக நிற்கிது. ப்ளஸ் நம்மளுக்கு வெஹிக்கிளோட ரெஸ்பான்ஸும் குட். அரௌண்ட் 2000 to 3000 வந்து உங்களுக்கு ஒரு குட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 5000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவ் பிக்கப் வந்து உங்களுக்கு அந்த வெஹிக்கிளில் கிடைக்கிது. ஸோ மிட் ரேஞ்ச் பவரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹையாக இருக்குது இந்த வண்டி. இந்த மாதிரி பஸ்ஸு போகும்போது நம்ம ஓவர்டேக் பண்ணி போகலாம். பட் அங்கேருந்து திடீர்னு யாராவது சந்துக்குள்ளேருந்து பூந்து வருவாங்க, அப்புறம் அடித்து தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாயிடும். அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டாம். ஸோ கியர் ஷிஃப்டிங் சொல்லி வேணும் கைஸ். ஏன்னா கியர் ஷிஃப்டிங்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. கியர் ஷிஃப்ட் ஆகுதான்றது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெஹிக்கிள் வைப்ரேஷன்ஸ் கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் பாடியில் பெக்ஸில் அந்த மாதிரி எதுலையுமே இல்லை. ஸோ ரொம்ப எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கணுமேன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த லீவர்ஸ்லேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் தெரியும். வண்டியோட கியர் ஷிஃப்டிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டர் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குயிக்காக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஷார்ட்டர் கியர் ரேஷியோ தான் வந்து வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க.
வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட் நார்மலாக பார்த்தப்பே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இப்போ ட்ரைவ் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப குஷனாக கூட கிடையாது, ரொம்ப ஹார்டாக கூட கிடையாது. ஸோ ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சீட் கொஸ்டினிங் தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பட் வந்து வெயிட்டாக இருக்கும், ஒரு பெயின் எடுக்கும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ட்ரைவ் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இந்த சீட்டில் வந்து நான் ஃபீல் பண்ணல. நம்மளுக்கு வண்டியில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எந்த கியரில் நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்குன்றதும் நம்மளுக்கு இதில் கிளியராக தெரியும். இப்போ நான் இதில் கிளச்சே பிடிக்கல, கியர் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியர் வீல் லாக் ஆகாமல் ஒரு ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது நீங்கள் சடனாக இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த குயிக் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட வெஹிக்கிள்ஸோட அந்த வீல் வந்து சடனாக லாக்அப் ஆகி வேறு மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்ஸ் எதாவது வந்துச்சுனாலும் இல்லைனாலும் நம்ம அந்த இதில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஒரு ஆப் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஐயாவுக்கு ரொம்ப அவசரம் போல், பிக்கப் செக் பண்ணுவோம். ஸோ அரௌண்டு 7000 RPMல ரெட் லைன் வந்துடுச்சு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கும் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து வெஹிக்கிளோட புல் வந்து நல்லா நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாடி பின்னாடி யாராவது உட்காந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே பின்னாடி தள்ளி விடும், அந்த அளவுக்கு வந்து ஒரு புல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 250cc ஒரு பவர்ஃபுல் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த பவர் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த பவர் நம்ம த்ராட்டில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த த்ராட்டில் எனக்கு மிஸ் ஆகும், ஸோ அண்டர் பவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இதில் இருக்காது. திருப்பி புல் பண்ணுறேன். பிரேக்கிங் சூப்பர். நான் சொன்ன மாதிரி அந்த பிரேக்கிங்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா அந்த த்ராட்டில் கொடுத்தப்போ அந்த வெஹிக்கிள்லேருந்து வர எக்ஸாஸ்ட் சவுண்டு நல்லா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அந்த KTM லவர்ஸ் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காகவே நிறைய பேர் எடுப்பாங்க. கார்னரிங் சூப்பர். நான் ரொம்ப பெண்ட் பண்ணல, பட் நம்மளை வந்து அந்த கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இதில் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் அந்த மேனுவர் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த மேனுவரிங் வந்து நல்லாவே கூடவே கை கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வண்டியை ஓவர்டேக் பண்ணி தான் வருவாங்க அப்படின்ட்டு. பட் சின்ன சின்ன கேப்ஸில் இது வந்து போகாது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட் இந்த இது எல்லாமே சூப்பராக பண்ணுது வண்டி. அரௌண்ட் 6000 to 7000 RPMலேயே வந்து ரெட் லைன் வந்துடுது வெஹிக்கிள். ஸோ கொஞ்சம் த்ராட்டெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பித்த அப்புறம் வண்டியோட ஹீட் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபீல் பண்ணுது. ஸோ நம்ம லெக்ஸ் கிட்ட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹீட்டை ஃபீல் தெரியுது. ஹீட்டு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. ஸோ சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ப்ளஸ் 250cc, அதனால் உங்களுக்கு அந்த பவர் எல்லாமே ரொம்பவே அதிகம். அதனால் வந்து உங்களுக்கு இதாக அதிகம் தான், உங்களுக்கு ஹீட் வரதான் செய்யும். பேட் ரோட்ஸ் ஹேண்ட்லிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ் வண்டி. ஸோ உங்களுக்கு அந்த பேட் ரோட்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்ற ஒரு ஃபீலே இருக்காது. மெயினாக நான் பேசும்போது உங்களுக்கு அந்த வாய்ஸ்லேயே தெரியும். அந்த சின்ன சின்ன பாட்ஹோல்ஸ்லாம் வந்து கார் எப்படி வந்து அந்த பாட்ஹோல்ஸை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வண்டி வந்து நம்மளுக்கு டிரைவிங் பாட்ஹோல்ஸில் சூப்பராக போகுது. ஸோ நீங்கள் ஒரு வர்த்தான 250cc கேட்டிங்கன்னா இந்த வண்டி நல்லாவே பவர்ஃபுல் வண்டி தான் உங்களுக்கு. ஸோ லோ RPMலேருந்து கூட நம்மளுக்கு தேர்ட் கியரில் பிக்கப் எடுக்குது. குட். ஸோ நீங்கள் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரேக் போடும். அப்படி இல்லைனா வந்து வெஹிக்கிள் வந்து அதே மொமெண்டம் கண்டினியூ பண்ணி போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ ஆஸ் இட் இஸ் வெஹிக்கிள் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான், ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இதில் தெரியுது தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெஹிக்கிள் பிரேக் போடுற மாதிரிலாம் ஒரு சில பிஹேவியர் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதில் இல்லை.
ஸோ இப்போ அந்த மேனுவல்லாம் மேலே ஏறி தான் வந்தேன். இதுலேயும் பாருங்கள் என்னோடய வாய்ஸ் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருங்க இந்த பேட் ரோட்ஸ்லாம் எப்படி கேட்குதுன்றது. ஸோ சஸ்பென்ஷன் எதுவுமே தெரியல ஆக்சுவலி. ஸோ செம்ம ஒர்க்கு. ஸோ வண்டி நல்லா பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.19 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும். அரௌண்ட் 2.8 lakhs வந்து நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ். இது வந்து நான் சென்னை ப்ரைஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட லோக்கல் டீலர்ஸ்கிட்ட இதை வண்டியோட ப்ரைஸிங் எவ்வளோ சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அங்கே ஒரு பைக் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நடுவில் போவாங்க. நீங்கள் டக்குன்னு நீங்கள் போகலாம். இப்போ பாருங்கள், நான் கிளச் பிடிக்காமலே டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த குயிக் ஷிஃப்டரோட ஒர்க்கு நம்மளுக்கு வெஹிக்கிளில் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லாத மாதிரி தான் நல்லாவே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நான் கிளச் பிடிக்கல, அப் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சூப்பர், நம்மளுக்கு அப் ஷிஃப்ட் ஆனதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக இருக்குது. ஸோ மிரர்ஸோட விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் கொடுத்துருக்கிற மிரர் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்து மிரரில் வைப்ரேஷன் மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிக்னல் போட்டாங்கோ. ஸோ நீங்கள் சிக்னல் டு சிக்னல் நான் என் வண்டி தான் ஃபஸ்ட்டாக போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களை லெட் டவுன் பண்ணாது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி எடுக்குது வண்டி. ஸோ வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ண வேண்டாம். நல்லா இருக்குது, வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நம்மளுக்கு ரெகுலராக அந்த கிளச் பிடிச்சி கியர் மாற்றி பழக்கமாகி நம்ம திருப்பி அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டவுன் ஷிஃப்ட் கொடுத்துருந்தாலும் பட் நீங்கள் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கிளச்சே பிடிக்காமல் கியர்ஸை டவுன் ஷிஃப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதோட லைஃப் வந்து எக்ஸ்பெக்டன்சி ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ உங்களோட அந்த புல் வாய்ப்பே இல்லை கைஸ், செம்ம புல் இருக்குது. ஸோ ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக் கேட்டிங்கன்னா இந்த வண்டி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கேஃபே ரேசர் செக்மெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அதோட ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ரைட் பைக்ஸும் கேஃபே ரேசர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கணுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தான் அந்த வண்டி இருக்குது. அண்ணன் பின்னாடியே பார்க்குறதில்ல, அப்படியே உள்ளே வந்துட்டார். நிறைய பேர் ரியர் வியூ மிரர்லாம் யூஸ் ஸோ அந்த ஏபிஎஸ் பிரேக்ஸோட எஃபெக்ட் நல்லா தெரிஞ்சுது. ஆக்சுவலி ஹைவே ரைடு கிடச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கியர்லேயும் எந்தெந்த டாப் ஸ்பீட் போகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணியிருக்கலாம். பட் டைம் கான்ஸ்டன்ட்னால நம்ம இதை வந்து நம்ம வெஹிக்கிளை ஷோரூமில் கொடுக்கணும். ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து நம்ம ஃபியூலோட லோ லெவலில் இருந்துச்சுனாலும் அதோட டிஸ்பிளே எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் கிளியராக காமிச்சிருப்போம். டர்ன் சிக்னல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளுக்கு அதிலும் காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ப்ளஸ் இன்னொன்று இந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஷார்ட்டில் இது பண்ணும்போது லைட்டாக த்ராட்டில் கொடுத்து திரும்பணும்னா கொஞ்சம் நல்லாவே திரும்பும். பட் ஷார்ட்டில் யூ டர்ன் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். சொன்ன மாதிரி அந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே அந்த 5000 to 6000 RPM மேலே வந்து வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் புல் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஃபன் டு டிரைவ் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு தாராளமாக கை கொடுக்கும். பட் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஜின் ஹீட் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த லைட்டாக வந்து அண்டர் தையில் ஃபீல் ஆகுது. பட் எப்போவுமே இல்லை அது ஆக்சுவலி அந்த இன்ஜின் ஹீட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் தான் வருது நம்மளுக்கு. ஸோ தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஹீட் தெரியுது.
ப்ளஸ் வெஹிக்கிளில் இருக்க வைப்ரேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு நான் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணல. 95% வந்து வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி. உங்களுக்கு அந்த பெக்ஸில் வைப்ரேஷன்ஸ் வரும், அப்படி இல்லைனா வந்து ஒரு கிளச் லீவர்ஸ்லையோ அந்த மாதிரி வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியும் ஒரு சில வண்டியில். பட் இதில் வந்து அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல இது வரைக்கும். ஸோ இதோட NVH நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க தான் சொல்லலாம். இப்போது இந்த சிக்னல் ரிலீஸ் பண்ணோடனே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்லோ மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹேண்ட்பார் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது செக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் போகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ளஸ் லைட்டிங் நல்லா இருக்குது கைஸ். லோ பீம்லேயே வந்து நல்லாவே பவர்ஃபுல் எனஃபாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நைட்டுன்றேன் ரெயின் டைமில் நைட்டில் எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நம்ம அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டி நீங்கள் த்ராட்டில் கொடுத்து கேட்டிங்கன்னா கேட்பான் அப்படியே. கார்னரிங் சான்ஸே இல்லை கைஸ். கார்னரிங் நல்லாவே இருக்குது வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் கார்னரிங் வைஸ்லேயும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பயங்கரமான கார்னரிங் அடிக்கிறீங்கன்னா அந்த ஹில்லி ரேஞ்சில் இருக்க மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ணே கொஞ்சம் சைடில் பாருங்கண்ணே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைட்ஸ். வீடியோவோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வெஹிக்கிளை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு இன்னும் சொல்ல போனால் இது என்னோடய 2nd or 3rd ரைட் ரிவ்யூ தான். பின்னாடி பில்லியனில் இன்னொரு பர்சன்ட் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஹார்ஷான டெஸ்டிங்லாம் இதில் பண்ணலை. ஏன்னா அவங்களோட சேஃப்டியும் நம்மளுக்கு முக்கியம். அதனால் ஹைவேவும் என்னால் பண்ண முடியல. பட் இது ஹைவேல வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதோட பிக்கப் ரெஸ்பான்ஸ் எல்லாமே செம்ம. ஓகே, ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. நம்ம கிவராஜ் KTM அண்ணா சாலை ஒயிட் சோலில் இருக்கிற டீலர்ஷிப் தான் நம்ம வெஹிக்கிளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போகணுன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கியருக்கும் பெக்ஸ்க்கும் நடுவில் தான் வந்து சைட் ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், வெஹிக்கிளோட ரைட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு இடத்துல நிற்கும் போதும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போதும் ஹெட் டர்னர் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அந்த வண்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான டிசைன். ஸோ அதனால் வந்து பீப்புளை வந்து நிறையவே அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டில் என்ன கமெண்ட் இருக்குன்றதை நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைன், ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட் போய் பார்ப்போம். அண்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.